திருநெல்வேலி என பெயர் வர காரணமாக அமைந்த நெல்லுக்கு வெளியிட்ட திருவிளையாடல் காட்சி தைப்பூச தீர்த்தவாரி திருவிழாவின் ஒரு நிகழ்வாக நெல்லையப்பர் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் தைப்பூச தீர்த்தவாரி திருவிழா ஆண்டுதோறும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினமும் காலை மாலை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாரதனை நடைபெறுகிறது. 4ஆம் நாள் திருவிழாவான சுவாமி சன்னதியில் நெல்லுக்கு வெளியிட்ட திருவிளையாடல் நிகழ்வு நடைபெற்றது. முன்னொரு காலத்தில் சிவபக்தரான வேதப்பட்டர் வேணுவனம் சிவனுக்கு நித்திய பூஜை செய்து ஏழைகளுக்கு அன்னதானமும் வழங்கி வந்தார். வேதப்பட்டரை சோதிக்க நினைத்த சிவபெருமான் அவருக்கு வழங்கிய செல்வங்கள் சிறிது சிறிதாக குறைந்து போகும்படி செய்தார். இதனால் சிவனடியார்களுக்கு உணவு வழங்குவதிலும் சிவபூஜை செய்வதிலும் வேதப்பட்டருக்கு சிரமம் ஏற்பட்டது. இருப்பினும் இறைவனுக்கு நித்திய பூஜைகள் தடைபடக்கூடாது என்பதற்காக அவர் பொதுமக்களிடம் யாசகம் பெற்று நித்திய பூஜை நடத்தி வந்தார். ஒரு நாள் அவர் நெய்வேத்தியத்திற்காக நெல்லை காய வைத்துவிட்டு குளிப்பதற்காக தாமிரபரணி ஆற்றுக்கு சென்று விட்டார். அப்போது மேகம் கருத்து மழை பெய்தது. மழை பெய்ததால் இறைவன் நெய்வேத்தியத்திற்காக காயப்போட்டிருந்த நெல் நனைந்து விடுமே என பதறியபடி நெல் நனைந்துவிடக் கூடாது என சுவாமியிடம் வேண்டிய நிலையில் கோவிலுக்கு வந்தார். அங்கு இறைவனின் திருவிளையாடலால் காயப்போடப்பட்டிருந்த நெல் மட்டும் நனையாமல் வேலியிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்து வியந்த வேதப்பட்டர் நடந்த சம்பவத்தை பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனிடம் தெரிவித்தார். மன்னரும் இந்த அதிசயத்தை கண்டு வியந்தார். இறைவன் நெல்லுக்கு வேலியிட்டு காத்ததால் வேணுவனம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் நெல்வேலி என்றும் திரு அடைமொழியுடன் திருநெல்வேலி என பெயர் பெற்றது. இந்த திருவிளையாடலை நினைவுபடுத்தும் வகையில் நண்பகலில் சுவாமி சன்னதியில் மண்டபத்தின் அருகில் நெல்மணிகள் காய வைக்கப்பட்டது போலவும் மழை பெய்தது போலவும் நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த திருவிளையாடல் நிகழ்ச்சி ஓதுவாமூர்த்திகள் பதிகமாக பாடல் பாடினர். தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கும் வேதப்பட்டர் மற்றும் பாண்டிய மன்னருக்கும் மகா தீபாரதனை நடைபெற்றது. இரவு சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகள் ரத வீதி உலா நடைபெறுகிறது. தைப்பூச தீர்த்தவாரி நிகழ்ச்சி வரும் 1-2-2026ஆம் தேதியும், சவுந்தர சபையில் நடராஜ பெருமான் திருநடன காட்சி வரும் 2ஆம் தேதியும், தெப்பத் திருவிழா 3ஆம் தேதியும் நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர், அறங்காவல் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர்.